Assalamualaikum, welcome back to Rayhana Kitchen. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இங்க நாங்க எல்லாரும் அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா my wedding day part 2 வீடியோ தான் பார்க்க போறீங்க. நம்ம சேனல்ல லாங் வீடியோஸ் போட்டு கிட்டத்தட்ட 6 month ஆயிடுச்சு. சோ 6 monthக்கு அப்புறமா ஒரு லாங் வீடியோ உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு கண்டிப்பா எல்லாரும் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க. என்னோட வெட்டிங் டே எப்போன்னு பார்த்தீங்கன்னா போன வருஷம் மே 16ஆம் தேதி. பட் நாங்கள் வந்து மே 17ஆம் தேதி தான் செலிப்ரேட் பண்ணணும். எதனாலங்கிறத சொல்கிறேன். அன்னைக்கு காலையில் ரொம்ப சீக்கிரமாகவே ஃபஸ்ட்டு எந்திரிச்சதே என்னோட அம்மா தான். அம்மா எந்திரிச்சு ப்ரெஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அம்மாவை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து டீ குடித்தா தான் அவளுக்கு மற்ற வேலையெல்லாம் ஓடும். ஸோ அதனால் அவளே ஃபஸ்ட்டு டீ போட்டு குடிச்சிட்டு வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நானும் வந்து எந்திரிச்சிட்டேன். நான் ஒரு 3 மணிக்கு மேலே தான் எந்திரிச்சேன். ஏன்னா தூங்குறதுக்கே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதனால் நான் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் எழுந்திரிச்சிட்டா, பசங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தராக எந்திரிச்சாச்சு. எந்திரிச்சு ப்ரெஷ் பண்ணிவிட்டு டீ குடிச்சிட்டு அவங்கவுங்க வேலையை பார்க்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ ஒரு மாதிரி ஜாலியாக ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ அந்த ஹாப்பியோடையே நாங்கள் வந்து எல்லாருமே வேலை பார்த்துட்டு இருந்தோம். ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா சமையலுக்காக அடுப்பு வந்து கொல்லையில் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. விறகடுப்பில் தான் எல்லாமே சமைக்க போகிறோம். நான் வந்து பார்த்தீங்கன்னா பருப்பும் மட்டனையும் வேக வைக்கிறதுக்காக க்ளீன் பண்ணி ரெடி பண்ணிட்டேன். அப்புறம் வந்து மாங்காய் தக்காளி போட்டு கொஞ்சமாக பச்சடி மட்டும் பார்த்தீங்கன்னா கேஸ்லேயே வந்து கிச்சனில் ரெடி பண்ணிட்டேன். அடுத்து மட்டனையும் பருப்பையும் விறகடுப்பு ஆன் பண்ணி வேக வச்சாச்சு. இன்றைக்கி என்னென்ன சமையல் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எப்போதும் போல தான் மட்டன் தாளிச்சா, அப்புறம் புலாவு, சிக்கன் தனிக்கறி, பச்சடி இந்த மாதிரி தான் சமைக்க போகிறோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விடிய ஆரம்பிச்சிருச்சு, வெளிச்சமும் வந்துருச்சு. என்னோட வெட்டிங் டே வந்து மே 16ன்னு சொன்னேன் இல்லையா, ஆனால் நாங்கள் செலிப்ரேட் பண்ணது மே 17. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு 4-5 நாளாக மழை பெஞ்சிட்டே இருந்ததுனால எங்களால் வந்து அன்னைக்கு எதுவுமே பண்ண முடியல. அதாவது மே 16 அன்னைக்கு நல்ல மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. அதனால கூப்பிட்டவங்க எல்லாத்தையும் அடுத்த நாள் வந்துடுங்க, இன்றைக்கி வேணான்னு சொல்லி காலையிலேயே கால் பண்ணி எல்லாத்துக்கும் சொல்லியாச்சு. ஏன்னா நம்ம பெருசாக எதுவும் செலிப்ரேட் பண்ண போகிறதுல எல்லாருக்கும் சாப்பாடு தான் கொடுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் மழை டைமில் ஒரு மாதிரி நசன்ட்டு தண்ணியாக இருக்கும், டென்ஷனாக இருக்கும், ஃப்ரீயாக ஜாலியாக இருக்க முடியாது. ஒரு 4 பேர் நம்ம வீட்டுக்கு வராங்க அப்படின்னா ஒரே இடத்துலேயே உட்காந்துருக்க மாட்டாங்க. அங்கங்கே நடப்பாங்க. பசங்களாம் ஃப்ரீயாக போயிட்டு விளையாட முடியாது. தண்ணி இருக்குது, மழை பெய்யுது அப்படிங்கிற மாதிரி வீட்டுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி இருக்கும். நம்மளோட வேலையுமே பார்த்தீங்கன்னா முடியாது. ஒரு மாதிரி அப்படியே எல்லாமே ஸ்டாப் ஆன மாதிரி இருக்கும். அதனால தான் அடுத்த நாள் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வச்சோம். நாங்கள் நினச்ச மாதிரியே அல்லாவுடைய உதவினால அடுத்த நாள் மே 17 பார்த்தீங்கன்னா மழை வந்து அந்தளவுக்கு பெய்யல. கொஞ்சம் வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு, மழையும் ஸ்டாப் ஆகிடுச்சு. அதனால் கொஞ்சம் ஜாலியாகவே என்ஜாய் பண்ணோம். காலையில் எல்லாருக்கும் பசியார பார்த்தீங்கன்னா இட்லியும் தக்காளி சட்னியும் தான். நான் போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன், அம்மா நிறைய மாவு அரைச்சி ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே இட்லி வந்து கொடுத்தாச்சு. ஒரு ஃபங்க்ஷன் டைமில் இட்லி வந்து செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். டக்கு டக்குன்னு ஒரு 2-3 பேருக்கு பசியார வச்சு விட்டுடலாம். ஈவினிங் எல்லாருக்கும் ரோஸ் மில்க் கொடுக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு தேவையான கப்பெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட வெட்டிங் டேக்கு போடுற ட்ரெஸ்ஸை வந்து எடுத்து வச்சுருந்தேன். சும்மா பூ வாங்கிட்டு வரும்போது அந்த ரோஸ் இருக்கும் பார்த்தீங்களா, சும்மா கொடுப்பாங்க இல்லையா, அந்த ரோஸை வந்து ஏன் வேஸ்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு சும்மா வீடியோக்காக அப்படியே அந்த ரோஸ் எல்லாம் அப்படியே எடுத்து ஒரு இதெல்லாம் எடுத்து ட்ரெஸ் மேலே போட்டு அப்படியே சும்மா வீடியோ எடுத்தேன். இது வந்து நான் எடுக்கணும்னு பிளான்லாம் பண்ணல, யதார்த்தமாக வந்து செய்யலாமே, சும்மா தானே அந்த ரோஸை தூக்கி போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். அடுத்து நம்ம ரெய்ஹானா பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டா. அவளுக்கு வந்து ஒரு புது கொலுசு ஒன்று வாங்கி வச்சுருந்தேன். அது ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவாக கூட போட்டிருந்தேன், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாண்டா போயிட்டு பாருங்கள். அந்த கொலுசு வந்து நம்ம இன்றைக்கி போட்டு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை போட்டு விட சொன்னேன். அம்மா வந்து போட்டு விட்டுட்டு இருந்தா. நம்ம ரெய்ஹானா ஸ்கூலில் விளையாடும் போது காலில் எங்கேயும் இடிச்சிட்டு வந்துட்டா. லைட்டாக காயமாக இருந்துச்சு. கொலுசு போட்டிருக்கும் போது அவளுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு, ஒரு மாதிரி ஃப்ரீயாக இல்லாமல் இருந்தா. அதனால் ஒரு பிளாஸ்டிக் வாங்கி அந்த இடத்துல போட்டு விட்டாச்சு. இன்றைக்கி நம்ம வீட்டு ஹாலில் எல்லாரும் சேர்ந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்றதா பிளான் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு வந்து இடம் கொஞ்சம் பத்தாமல் இருந்துச்சு. அதனால் இரும்பு கட்டில் பார்த்திங்கன்னா ஹாலில் தான் போட்டு வச்சுருந்தேன். அது கொஞ்சம் இடத்த அடைச்சிட்டு இருந்துச்சு. அதனால் வெளில தூக்கி போட்டுட்டோம். வெளியில் போட்டதும் ரொம்ப நல்லதாக போச்சு. ஏன்னா பசங்க அப்புறம் நாங்கள் எல்லாருமே அதில் வந்து உட்காந்துட்டு கொஞ்சம் காற்று வாங்கிட்டு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. வெளியில் அந்த கட்டில் எடுத்து போட்டதும் அது ஒரு வசதியாக தான் இருந்துச்சு. அடுத்து சமையல்லாம் பார்த்தீங்கன்னா நான் கிளியராக எதுவும் காட்டல, ஏன்னா நான் நிறைய வீடியோ போட்டிருக்கிறேன். தாளிச்சா, அப்புறம் புலாவு, சிக்கன் கிரேவி எல்லாமே நிறைய வீடியோ இருக்குது. லாங் வீடியோ செப்பரேட்டாகவே நான் போட்டிருக்கிறேன். அதனால் பெருசாக காட்டல. காட்டினாலும் உங்களுக்கும் போர் அடிக்கும்.
நம்ம வந்து தாளிச்சா போட்டு எடுத்து வச்சுட்டு அதே அடுப்பில் பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவிக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ சமையல் பார்த்தீங்கன்னா நான் மட்டும் தனியாக பண்ணுறது கிடையாது. நான், அம்மா, அப்புறம் என்னோடய மாமி பொண்ணு வந்து கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டா. ஸோ எல்லாருமே சேர்ந்து தான் சமையல் வேலை வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். சாப்பாடு பார்த்தீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் எல்லாமே ரொம்ப சூப்பராக நல்ல டேஸ்ட்டாக எல்லாமே நல்ல பக்குவமாக ரெடியாகி வந்துருந்துச்சு. அதுவே எங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. தாளிச்சாவும் சிக்கன் கிரேவியும் நான் செஞ்சேன். அதுக்கப்புறம் நான் போய் குளித்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துடலாம், எல்லாரும் வந்துருவான்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் அம்மா தான் வந்து புலாவ் சோறு வந்து செஞ்சாஹா. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. என்னோட அம்மா பார்த்தீங்கன்னா நான் வந்து மெயினாக இந்த சமையல் வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னாக்கா சைடில் இருக்கிற நிறைய வேலை, அதாவது ஏதாவது வெஜிடபிள் கட் பண்ணி கொடுக்கறது, அப்புறம் வீடை க்ளீன் பண்ணுறது, பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணி போடுறது, இந்த மாதிரி எல்லா வேலையுமே டக்கு டக்குன்னு செஞ்சுட்டே இருப்பாங்க. அதனால் வீடு பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து க்ளீனாக இருக்கும், ரொம்ப வந்து அப்படியே நசன்ட்டு இருக்காது. நம்மளோட சேனலை நான் ஸ்டார்ட் பண்ணினதுலேருந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ கேப் விட்டதே கிடையாது வீடியோ போடாமல். பட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மந்த்து கிட்ட நான் வந்து கேப் விட்டுட்டேன். எதனாலன்னு தெரியல. சீக்கிரமாக அடுத்தடுத்து நம்ம லாங் வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எடிட்டிங்லாம் பண்ணுவேன். வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு சுத்தமாக டைம் இருக்காது. ஏதோ ஒரு மாதிரி பிஸியாக போயிட்டே இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் நடுவில் எனக்கு ரொம்ப உடம்பு வேறு சரியில்லாமல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பர்சனலாகவும் கொஞ்சம் நிறைய ஒர்க்கும் இருந்துச்சு. அதனால தான் என்னால் வீடியோஸ் வந்து போட முடியல. இன்ஷால்லா இதுக்கப்புறம் நான் வந்து அதிகமாக நிறைய அடுத்தடுத்து வீடியோ கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்ஷால்லா பார்க்கலாம். இப்போ புலாவ் சோறும் சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. நம்மளோட சமையல் வேலை கிட்டத்தட்ட டோட்டலாக முடிஞ்சிருச்சு. ரைஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்ட்டு. அம்மா நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக செஞ்சுருந்தா. அதுக்கப்புறம் தம்பியோட ஃபேமிலி எல்லாருமே வந்துட்டா. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக வந்துட்டே இருந்தா. ஸோ மனசுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அடுத்து நான் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் சும்மா உட்காந்துட்டு தேவையில்லாமல் எதுவும் கதை பேசிகிட்டு இருக்க வேணாம், உருப்படியாக ஏதாவது செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஹிஜாப் பிஸ்னஸ், அதாவது புர்கா ஷால் வந்து சேல் பண்ணுறதுக்காக நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கான நம்பர் வந்து நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணுமா இருந்துச்சுனாக்கா நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். சமையல் வேலையெல்லாம் முடிச்சாச்சுன்னு சொல்லியிருந்தேன். லாஸ்ட்டாக அடுப்பில் நெருப்பு இருக்கும் பார்த்தீங்களா, அது நல்லா கதன்னு இருந்துச்சு. அதனால் சிக்கன் கிரேவியை மட்டும் அதில் எடுத்துகிட்டு போய் வச்சாச்சு. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை தொழுது முடிச்சுட்டு தானே நம்ம சாப்பிட போகிறோம், லேட் ஆகும் அப்படிங்கிறதுனால அது வரைக்கும் சூடாக இருக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் அந்த நெருப்பு ஆறுற வரைக்கும் அதில் சிக்கன் கிரேவியை வச்சுட்டு அடுத்து ஸ்டவ்லேயே கொஞ்சமாக பிளெயின் ரைஸும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். யாராச்சும் பிளெயின் ரைஸ் கேட்டால் அதை வச்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு இப்போ வந்து எல்லாருமே குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு தொழுகைக்கு டைம் ஆகிடுச்சுங்கிறதுனால ரெடி ஆகிட்டு இருக்கா. இப்போ ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா வெட்டிங் டேக்கான ட்ரெஸ்ஸை வந்து போட்டுட்டா. அதில் வந்து ஃபுல்லாக இருந்துச்சு, அதை லைட்டாக வந்து மடக்கி விடணும்னு சொல்லிட்டு ஹாஜா வந்து ஹத்தாவுக்கு மடக்கி விட்டுட்ருக்காரு. பாருங்க, அன்னைக்கு வந்து மழை பெய்யாமல் ஓரளவுக்கு வெயில் அடிச்சிச்சு. அங்கங்கே தரையெல்லாம் ஈரமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் வந்து அந்தளவுக்கு கஷ்டமாக இல்லை. இதுவே மழை பெஞ்சிருந்துச்சு அப்படின்னாக்கா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த குட்டி குட்டி பசங்கள்லாம் பாருங்கள் அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டுருக்காங்கல்ல. மழை பெஞ்சு அப்படின்னாக்கா ஒரே இடத்துல அப்படியே உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ தொழுகைக்கு போகிறதே ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். நல்ல வேளை வந்து அன்னைக்கு மழை நின்றுட்டு வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு. இப்போ எல்லாருமே தொழுகிறதுக்கு பள்ளிவாசலுக்கு கிளம்பிட்டாங்க. இப்போ வந்து எல்லாருமே தொழுது முடிச்சுட்டு வீட்டுக்கு வர டைம் வந்துருச்சு. அதனால சிக்கன் கிரேவியை இறக்கி கிச்சனில் வச்சுட்டு நெருப்பும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா அமர்ந்து வந்துருச்சு. அதனால இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அமர்த்து விட்டாச்சு. அடுத்து நான் இப்போ வந்து வெளியில் ஒரு ஆளுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டிய இருந்துச்சு, நம்மளோட ரிலேஷனுக்கு தான். ஸோ அதனால அவளுக்கு வந்து ஃபஸ்ட்டு சாப்பாடு கொடுத்து விட்டுடலாம், அதுக்கப்புறம் எல்லாருக்கும் சாப்பாடு வைக்கலான்னு சொல்லிட்டு சாப்பாடு வந்து அவளுக்கு கேரியரில் வந்து ரெடி பண்ணிட்டேன். சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இந்த குட்டி டப்பாவில் வந்து கொஞ்சமாக சாக்லேட் வச்சு கொடுத்து விடுறேன். நம்ம வந்து இன்றைக்கி ஈவினிங் கேக் வந்து கட் பண்ண போகிறோம். இது வந்து 25th வெட்டிங் டே அப்படிங்கிறதுனால கேக் வந்து கட் பண்ணலான்னு சொல்லி ஆர்டர் பண்ணியிருக்கிறோம். பட் வந்து கேக்கு ஈவினிங் தான் வாங்க போகிறோம். இந்த டைமில் கேக் இல்லைங்கிறதுனால கொஞ்சம் சாக்லேட் வச்சு கொடுத்து விட்டுட்டேன். இப்போ எல்லாரும் தொழுது முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டா. அதனால் சாப்பாடு வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எங்கள் வீட்டு ஹாலில் எவ்வளோ பேர் உட்கார வைக்க முடியுமோ அந்தளவுக்கு 2 சைட்லேயும் உட்கார வச்சு சாப்பாடும் வச்சாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பசங்க தான் நிறைய பேர் உட்காந்து சாப்பிட்டா. அதுக்கப்புறம் வந்து பெரிய மனுஷருன்னு பார்த்தாக்கா 1-2 பேர் தான் உட்காந்துருந்தா. ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து உனக்கு தான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா. அதனால் வந்து இருக்கிறகளுக்கு வந்து வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து பசங்களுக்கு வச்சு விட்டாச்சு. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் அகலோலுக்கு வச்சு விட்டாச்சு. அடுத்து லேடிஸ் எல்லாருக்கும் சாப்பாடு வச்சாச்சு. நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வரப்போ எல்லாரும் சேர்ந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவோம். பட் வந்து யாராச்சும் ஒருத்தவங்களை வந்து நம்ம கண்டிப்பாக மிஸ் பண்ணுவோம்.
அதுவும் பார்த்தீங்கன்னா வீட்டில் இந்த மாதிரி சின்னதாக ஃபங்க்ஷன் வைக்கிறோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து உட்காந்து சாப்பிடவே முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் உட்காந்துட்டா பரிமாறுறதுக்கு ஒரு ஆள் தேவையில்லை. அதனால வந்து யாராச்சும் ஒருத்தவங்களை வந்து நம்ம மிஸ் பண்ணுவோம், அந்த மாதிரி தான். ஸோ அப்படி எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். நம்ம வீட்டில் என்ன ஃபங்க்ஷனாக இருந்தாலும், அதாவது சின்னதாக இருக்கட்டும் பெருசாக இருக்கட்டும், எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலுமே நமக்கு வந்து சமையல் வேலைங்கிறது மதியானத்தோடு முடிஞ்சு போயிடும். ஆனால் இந்த டீ போடுற வேலை பார்த்திங்கன்னா காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கும். உங்கள் வீட்லலாம் அப்படி தானே இல்லையான்ட்டு சொல்லுங்கள். இந்த டீ மட்டும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த டீ குடித்தா ஒரு மாதிரி எனர்ஜி கிடைக்குது அப்படிங்கிறதுனால அடிக்கடி டீ வந்து போட்டுகிட்டே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ டீ குடிக்கிறதும் ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருந்துச்சு எல்லாருக்கூடையும் சேர்ந்து. ஸோ டீயும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி போட்டுட்டு இருந்தோம். ஈவினிங் வந்து எல்லோரும் டீ குடிச்சிட்டு நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம். செம்ம ஜாலியாக இருந்துச்சு, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நல்லா ஜாலியாக பேசிக்கிட்டு இருந்துட்டு அடுத்து ஈவினிங் கேக் கட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தோம். வெட்டிங் டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பூ வந்து எக்கச்சக்கமாக நிறைய இருந்துச்சு. அம்மாவும் என்னோடய ஹஸ்பண்டும் மாற்றி நிறைய பூ வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நான் வீட்டிலே தானே கட்டினேன், அதனால் நிறைய வந்துருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் மே மாதம் அப்படிங்கிறதுனால அப்போ வந்து பூ சீசன் தான், கொஞ்சம் மலிவாகவும் கிடைக்கும். ஸோ நிறைய பூ வாங்கி கட்டி வச்சுருந்தோம். அடுத்து பசங்க எல்லாரும் பலூன்லாம் வாங்கி வச்சிருந்தோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் ஊதி டெக்கரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம கற்பனை பண்ணும் போது பலூன்லாம் டெக்கரேட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கும் போது அது ஒரு மாதிரி அழகா தெரியும். பட் ரியலாக நம்ம செய்யும் போது அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளால வந்து செய்யவே முடியாது. ஓரளவுக்கு நல்லாவே வந்து பசங்க எல்லாருமே சேர்ந்து டெக்கரேட் பண்ணியிருந்தா. வெட்டிங் டேக்கான கேக் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு வீட்டில் தான் ஆர்டர் கொடுத்துருந்தேன் செய்யறதுக்கு. வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர்னு சொல்லலாம். பக்கத்தில் தான் இருக்கா, எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்கிறா. ஸோ அவள்கிட்டையும் நான் வந்து செய்ய கொடுத்துட்டேன். அதை எடுக்கிறதுக்கு ஹாஜா, ரெய்ஹானா ஹஸ்பண்ட் 3 பேரும் போய் எடுத்துகிட்டு வந்துட்டா. வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோஸ்லாம் ரெகுலராக பார்க்குற ஒரு சப்ஸ்கிரைபர் தான். என்கிட்ட வந்து கேக் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லியிருந்தா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து நம்ம ஏதோ ஒரு பேக்கரியில் போய் வாங்குறத கிட்ட வந்து கொடுக்கலாம், ஆர்டர் கொடுக்கலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லி தான் ஆர்டர் கொடுத்துருந்தேன். ரொம்ப சூப்பராக நல்லா செஞ்சு கொடுத்துருந்தா. இந்த 25th வெட்டிங் டேயோட பிளான் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமும் என்னோட ஹஸ்பண்டோட தான். எனக்கு எந்த பிளானுமே கிடையாது. கேக்லாம் கட் பண்ணணும் அது இதுன்னு சொல்லிட்டு எனக்கு எதுவுமே பிளான் கிடையாது. ஹஸ்பண்ட்க்கு வந்து ஒரு சின்ன ஆசை இந்த மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவளுக்காக தான் எல்லாமே வந்து செஞ்சோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பெஷல் டேயில் தான் நம்மளோட ரிலேஷனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா ஒரே இடத்துல பார்க்க முடியும், பேச முடியும், அவங்க கூட வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி டைமில் நமக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும், ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கும். ஸோ அதனால தான் எல்லாருமே நாங்கள் வந்து இன்வைட் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து கேக் வந்து கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். ஏன் எல்லாரையும் பார்த்துக்கிறேன் கேக்கு நீ வெட்ட போலாமா, அதை ஓப்பன் பண்ண போகிறோமா? இப்போ நானும் சூப்பராக ரெடி ஆகிட்டேன். என்னோட வெட்டிங் டே சாரியை வந்து என் மாமி பொண்ணு தான் கட்டி விட்டா. சூப்பராக கட்டி விட்டுருந்தா, ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ வெட்டிங் டேக்கான ட்ரெஸ்லாம் பண்ணிவிட்டு ரெடி ஆகியாச்சு. இப்போ வந்து கேக்கை வந்து கட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணிகிட்ருக்குறோம். ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி பசங்கள்லாம் ஒன்று கத்திக்கிட்டு ரொம்ப வந்து ஜாலியாக வந்து கத்திக்கிட்டு இருந்தா. கேக் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இதை பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா உயரமாக பெருசாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு எல்லாரும் ஒரே வந்து கூச்சல் போட்டுட்டு இருந்தா. அதுக்கப்புறமா வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்சம் சின்ன சைஸ் தான். ஆனால் அந்த டெக்கரேட்லாம் வந்து கலையாமல் இருக்கணுங்கிறதுக்காக அந்த மாதிரி வந்து பேக் பண்ணி கொடுத்துருக்கு. கேக் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. என்னோட சன் ஹாஜாவும் என்னோட தம்பியும் சேர்ந்து தான் கேக்லாம் ஓப்பன் பண்ணிட்டு அந்த கேண்டில்லாம் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தா. இப்போ வந்து கேக்லாம் கட் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துட்டு கேக்லாம் சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரோஸ் மில்க் வந்து பிளான் பண்ணி வச்சுருந்தேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதை வந்து தம்பி ஒய்ஃபும் சேர்ந்து ரெடி பண்ணிட்டா. எல்லாருக்கும் கப்பில் ஊற்றி கொடுக்கலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது ரெய்ஹானா வந்து நான் தான் எல்லாருக்கும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போய் எல்லாருக்கும் வந்து கொடுத்துட்டு இருந்தா.
அடுத்து வெட்டிங் டேக்கு gift வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு யாரும் வைக்கல. அம்மா மட்டும் தான் ஒரு gift வந்து எனக்கு குடுத்தாஹா. இதுவும் வந்து என்ட்ட கேட்டுட்டு உனக்கு என்ன வேணும்னு கேட்டுட்டு போயிட்டு தான் வாங்கிட்டு வந்தாஹா. ஒரு சில்வர் பானை வந்து அதுக்கேத்த மூடியோட வாங்கி கேட்டிருந்தேன். ஏன்னா நெறைய பேர் வரும்போது சோறு ஆக்குறதுக்கு கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால வந்து அம்மா அது வாங்கி குடுத்துட்டாஹா. அதுக்கப்புறம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, அமௌண்ட் தான் வச்சாஹா. கேக்கு, ரோஸ் மில்க்கு எல்லாமே சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா நல்லா ஜாலியா உட்காந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்புறஹலாம் கிளம்பிட்டாஹா. மத்தவங்கலாம் வீட்ல நைட்டு சாப்பிட்டுட்டு போற மாரி இருந்துச்சு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நைட்டுக்கு வந்து பரோட்டா செய்யலாம். தம்பி வந்து பரோட்டா வந்து ரொம்ப சூப்பரா செய்வாரு. ஸோ, அதனால பரோட்டா செய்யலாம்னு சொல்லிட்டு தம்பி ஒய்ஃபு 2 பேரும் சேர்ந்து பரோட்டா வேலைய வந்து கவனிச்சுக்கிட்டஹா. மதியானம் சமைச்ச சாப்பாடு பார்த்தீங்கன்னா, மீதி வந்து ஒரு 2, 3 பேரு சாப்பிடுற அளவுக்கு இருந்துச்சு. அதெல்லாம் நாங்க வந்து என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே எடுத்து வச்சாச்சு. நாளைக்கு ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு வந்து பரோட்டா சாப்பிடலாம். அதுவும் இந்த பசங்களுக்கு வந்து பரோட்டானா எப்படித்தான் இருக்குமோ தெரியல. எனக்கு வேணும், உனக்கு வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா எல்லாமே கேட்டுட்டு இருந்தாங்க. அதனால பரோட்டா செஞ்சு எல்லாருக்கும் குடுத்துட்டு நாங்களும் சாப்பிட்டுட்டோம். அவ்வளோதான் இந்த வீடியோ. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.